ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் கேட்டிருந்தாங்க, வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னைக்கு கண் விழிக்கணுமா இல்ல நாளைக்கு கண் விழிக்கணுமான்னு. நாளைக்கு தாங்க கண் விழிக்கணும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் நேரத்துல சொர்க்கவாசல் கோவில்ல திறக்கப்படும். நம்ம அந்த நேரத்துல இருந்து நம்மளுடைய விரதத்தை நம்ம துவங்கணும். அதாவது நாள் முழுக்க நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கணும். அதுதான் ஏகாதசிக்கான ஒரு முழுமையான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முடியாதவங்க மட்டும் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸோ இல்ல பழங்களா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய விரதம் முழுக்க இறை வழிபாடுல மட்டும் தாங்க இருக்கணும். அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழித்துட்டு அதற்கு மறுநாள் காலையில ஒரு 7 மணி அளவுல நம்ம 21 வகைகள் காய்கறிகள் போட்டு நம்ம சாம்பார் வைத்து சாதம் வைத்து பெருமாளுக்கு படைக்கணும். கடையிலேயே போனாலே நம்ம ஒரு கவர்ல எல்லாமே போட்டு நம்ம இப்ப ரெடிமேடா விற்கிறாங்க காய்கறிகள். படையல் போட்டு சாமி கும்பிட்ட பிறகு நம்ம சாப்பிடலாம். ஆனா விரதம் முடிந்த கணக்கு கிடையாதுங்க. அன்னைக்கு மாலை 6 மணி வரை காத்திருந்து நம்ம தீபம் போட்ட பிறகுதான் நம்ம தூங்கணும். அதற்கு முன்பு தூங்கக்கூடாது. நன்றி நற்பவி.